இந்த 120 நொடி இருளையும் அமைதியையும் உங்களால் பொறுத்து கொள்ள முடிந்ததோ இல்லையோ, இது காது கேளாதோர் மற்றும் பார்வை இல்லாத எனது நண்பனின் கதை. நீங்கள் இப்போது கேட்பது, பார்ப்பது பார்வையற்ற எனது வாழ்க்கை. எங்கள் இரு வாழ்வையும் பதிவு செய்ய விரும்பினோம். இதை ஒரு குறும்படமாக்கி குறும்பட விழாவில் ஒளிபரப்பு செய்து முடிவெடுத்து புறப்பட்டு விட்டோம். எங்கள் எதிர்பார்ப்பு பரிசோ பாராட்டோ அல்ல. எங்களின் உலகை நீங்கள் பார்க்கவே எங்களின் விருப்பம். எங்களின் வாழ்வு உங்களின் நம்பிக்கை. எனது பெயர் ஜேம்ஸ் சிவபெருமாள் மொய்தீன். நான் விருப்ப ஓய்வில் இருக்கும் நீதிபதி. எனது விருப்ப ஓய்விற்கு காரணம், கண்முன் நடக்கும் அநியாயத்திற்கு எதிராக மனசாட்சியுடன் தீர்ப்பு கூற இயலவில்லை. ஜாதியே வேண்டாம் என்று தீர்ப்பு கூற இயலவில்லை. குடி புகை உருவாக்கும் தொழிற்சாலைகளை மூட முடியவில்லை. படித்த போலீஸ் படிப்பறிவே இல்லாத அரசியல்வாதியிடம் சல்யூட் செய்வதை விமர்சிக்க கூட முடியவில்லை. படிப்பறிவில்லாத அரசியல்வாதி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத சொல்வதை தடுக்க முடியவில்லை. விவாகரத்தை தடை செய்ய முடியவில்லை. ஆணுக்கு பெண் சமம் என்பதை சட்டத்தின் மூலம் நிரூபிக்க முடியவில்லை. நல்லதை விட தவறே அதிகமாக தெரிகிறது. அதனாலேயே கட்டாய விடுப்பில் இருக்கிறேன். இந்த சூழலில் குறும்பட போட்டிக்கு நடுவரில் ஒருவராக அழைப்பு வந்திருக்கிறது. பொது வாழ்வில் தீர்வு கூறாமல் தடுமாறும் நான் மனசாட்சியை இதயத்தோடு சேர்த்து இதோ தீர்ப்பு கூற கிளம்பிவிட்டேன். மனித நேயத்துடன்.